ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7th செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். தாதிமா. தாதிமா அப்படின்னா பாட்டிமா. ஸோ நம்ம அப்பாவுடைய அம்மாவை தான் தாதிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்டரோட ஆத்தர் யாருன்னா சிவபிரசாத் சிங். எல்லாருக்குமே அவங்கவுங்க பாட்டியனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் ஆத்தரோட பாட்டியுமே ரொம்ப பாசமாகவும் அவங்கள ரொம்ப அன்பாகவும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆத்தர் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ண உடனே அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அப்போ அவர் சின்ன வயசில் பாட்டி கூட ஸ்பெண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்க்குறாரு. அண்ட் அதை தான் நமக்கு ஷேர் பண்ணுறாரு இந்த சாப்டர் மூலமா. ஸோ लेट्स स्टार्ट दी चैप्टर। कमज़ोरी ही है अपनी, पर सोच तो यह है कि ज़रा सी कठिनाई पड़ते, बीसों गर्मी बरसात और वसंत देखने के बाद भी मेरा मन सदा नहीं तो प्रायः अनमनासा हो जाता है. ஸோ இங்கே கம்சோரி है ना, वीकनेस, नॉट फिजिकल वीकनेस बट मेंटली அவர் வீக்காக ஃபீல் பண்ணுறாரு. ஓகே. அண்ட் கठिनाई है ना, ப்ராப்ளம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர் இங்கே பீசோ கர்மி அப்படின்றார். பீசனா 20. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன, இந்த லைன்ஸில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆத்தர் 20 years old. அண்ட் கர்மி பர்சாத் வசந்த் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். கர்மினா சம்மர், பர்சாத்தனா ரெய்னி சீசன், வசந்தனா ஸ்ப்ரிங் சீசன். ஸோ நான் 20 years ஆஃப் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அதாவது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். இருந்தாலும் என்னோட மனசு எப்பயுமே இல்லைன்னா கூட சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறேன். ஸோ ப்ராப்ளம் வந்தாலே நான் டிஸ்டர்ப் ஆயிடுறேன். இதுதான் என்னோட வீக்नेस அப்படின்னு சொல்கிறாரு. मेरे शुभचिंतक मित्र मुंह पर मुझे प्रसन्न करने के लिए आने वाली छुट्टियों की सूचना देते हैं और पीठ पीछे मुझे कमज़ोर और ज़रा सी प्रतिकूलता से घबराने वाला कहकर मेरा मजाक उड़ाते हैं. ஸோ இவர் ரொம்ப அன்ஹாப்பியாக கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது இவரோட शुभचिंतक அப்படின்னா வெல் விஷர்ஸ் அண்ட் மித்ரனா ஃப்ரெண்ட். ஸோ என்னோட வெல் விஷர் ஃப்ரெண்ட் ஏன் முன்னாடி என்னை ஹாப்பி ஆக்கிறதுக்காக வர வேண்டிய ஹாலிடேஸ் பற்றி என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ தட் அது நான் கேட்டு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாடி போய் என்னை ஒரு வீக்கான பர்சன், எந்த ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு பர்சன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லைஃப்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஆத்தரோட ஃப்ரெண்ட்ஸுமே அவர்கிட்ட நடந்துக்கிறாங்க. मैं सोचता हूँ अच्छा अब कभी उन बातों को न सोचूंगा, ठीक है जाने दो, सोचने से होता ही क्या है. ஸோ ஆத்தர் என்ன நினைக்கிறாங்க, ஓகே இனிமே நான் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டேன். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுற விஷயத்தை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். அதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம். पर बरबस मेरी आंखों के सामने शरद की शीत किरणों के समान स्वच्छ शीतल किसी की धुंधली छाया नाच उड़ती है. बट कंटिन्यूसली, बरबसना कंटिन्यूसली, शरद ऋतु அப்படின்னா வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசனில் வர ரேஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளீன் அண்ட் ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ளீனான ஒரு இமேஜ் என் கண்ணு முன்னாடி ரிப்பீட்டட்லி போகுது. அண்ட் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸோ கிளியர். துந்தலி அப்படின்னா பிளட், ஒரு பிளட்டான இமேஜ் என் கண்ணு முன்னாடி போகுது. இங்கே அவங்க பாட்டியை பற்றி ஆத்தர் சொல்கிறாரு. मुझे लगता है जैसे क्वार के दिन आ गए हैं, मेरे गांव के चारों ओर पानी ही पानी हिलोरे ले रहा है. ஸோ இந்த லைன்ஸில் ஆத்தர் அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி இங்கே நினச்சி பார்க்குறாரு. குவார் அப்படின்றது என்னென்னா ஆஃப்டர் த ரெய்னி சீசன் மந்த் வரும் இல்லையா, அதுதான் குவார் மந்த். அதாவது மிட் செப்டம்பர் டு மிட் அக்டோபர், அதுதான் குவார் மந்த். ஸோ ஆத்தர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த மந்த் பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அதாவது மழை காலம் முடிஞ்ச உடனே எங்கள் ஊரில் நாலா பக்கம் तन्नी तेंगिट இருந்தது. दूर के सिवान से बहकर आए हुए मोथा और साई की अधगली घासें, घेऊर और बनप्याज की जड़ें तथा नाना प्रकार की बरसाती घासों के बीच सूरज की गर्मी में खौलते हुए पानी में सड़कर एक विचित्र गंध छोड़ रहे हैं. ஸோ இங்கே ஆஃப்டர் த ரெய்னி சீசன் அங்கே என்ன சினாரியோ இருந்தது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, ஸோ தூரத்துலேருந்து அடிச்சிட்டு வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா விதவிதமான செடி கொடியும் அடிச்சிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த செடிங்களெல்லாம் அழுகி போயிட்டு வெயில் பட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. கந்தனா பேட் ஸ்மெல். रास्तों में कीचड़ सूख गया है और गांव के लड़के किनारों पर छाग भरे जलाशयों में धमाके से कूद रहे हैं. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ராஸ்தேனா வழி எல்லாம் வழியில் இருக்கிற சேர், கீச்சடனா சேர் எல்லாமே ஆறி போயிடுச்சு. அண்ட்
ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற ஏரி குளத்தில் குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஏரி குளம்லாம் எப்படி இருக்குன்னா ஜாக் பரேனா நுரை உள்ளது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நுரையாக இருக்குது. आशान में आम और जामुन न मिले चिंता नहीं, अगहन में चिवड़ा और गुड़ न मिले दुख नहीं, चैत के दिनों में लाई के साथ गुड़ की पट्टी न मिले अफसोस नहीं, पर क्वार के दिनों में इस गंधपूर्ण झाग भरे जल में कूदना न हो तो बड़ा बुरा मालूम होता है. ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம்னா சீசன். ஸோ எல்லா சீசன்ஸுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இங்கே ஆஷான், அகஹன், சைத் இதெல்லாமே வந்து மந்த்ஸ் நேமு. ஓகே, ஸோ ஆஷான் மந்த் எப்போ வரும்னா மிட் ஜூன் டு மிட் ஜூலை. ஆஷான் மந்தில் மாம்பழமும் அண்ட் நாகப்பழமும் எனக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கலன்னா நான் கவலைப்பட மாட்டேன். அகஹன் மந்த் எப்போன்னா மிட் நவம்பர் டு மிட் டிசம்பர். ஸோ இந்த அகஹன் மந்தில் எனக்கு சிவுடானா அவல் அண்ட் குட்னா வெல்லம். ஸோ அவலும் வெல்லமும் கிடைக்கலன்னா அதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். சேத்தனா மிட் மார்ச் டு மிட் ஏப்ரல், அந்த டியூரேஷன் தான் சேத் மந்த். ஸோ இந்த சேத் மந்தில் எனக்கு லை அப்படின்னா பொரி. ஸோ பொரியும் வெல்லமும் சேர்த்து நம்ம உருண்டை பண்ணுவோம் இல்லையா, அது கிடைக்கலன்னா கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த குவார் மாசத்துல இந்த அழுக்கான நுரையுள்ள தண்ணியில் என்னால் குளிக்காம இருக்கவே முடியாது. मैं भीतर हुड़क रहा था तो एक दिन ही तो कूद सका था, नहा धोकर बीमार हो गया. हुड़कना அப்படின்னா ஏங்கிறதுனா, இதுக்காக தான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளைக்கு தான் என்னால் குளிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ஏன்னா தண்ணியில குளிச்சதுனால அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு. हल्की बीमारी न जाने क्यों मुझे अच्छी लगती है, थोड़ा थोड़ा ज्वर हो, सर में साधारण दर्द और खाने के लिए दिन भर नींबू और साबु. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹல்கி பிமாரினா லைட்டாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டான ஃபீவர், தலைவலி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு டே ஃபுல்லாக என்ன தருவாங்க, லெமனும் ஜவ்வரிசி உப்புமா கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். लेकिन इस बार ऐसी चीज़ नहीं थी, ज्वर जो चढ़ा तो चढ़ता ही गया. பட் இந்த டைம் அந்த மாதிரி ஃபீவர் வரல, எனக்கு ரொம்ப ஹை ஃபீவர் வந்துருச்சு அண்ட் அந்த ஃபீவர் ஏறிக்கிட்டே போச்சு. रज़ाई पर रज़ाई और उतरा रात 12 बजे के बाद. ஸோ ஃபீவர் வந்ததுனால நான் வந்து பெட் ஸ்ப்ரெட், ரஜாயினா பெட் ஸ்ப்ரெட், ஸோ பெட்ஷீட் மேலே பெட்ஷீட் போய்த்திட்டு படுத்துட்டு இருந்தேன். அண்ட் என் ஃபீவர் எப்போ குறைஞ்சதுன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே தான் என்னோட ஃபீவரே குறைஞ்சது. அவ்வளோ ஹையான ஃபீவர் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. दिन में मैं चादर लपेटे सोया था, दादी माँ आई, शायद नहाकर आई थी उसी झाग वाले जल में. ஸோ தின்லனா பகலில் நான் வந்து பெட்ஷீட் போய்த்திட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்போ பாட்டிமா வந்தாங்க அண்ட் மேபி அவங்க குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் அதுவும் அதே ஜாக்வாலே அப்படின்னா அந்த நுரையுள்ள தண்ணியில தான் குளிச்சுட்டு வந்தாங்க. दुबले पतले स्नेह सने शरीर पर सफ़ेद किनारीहीन धोती, सन से सफ़ेद बालों के सिरों पर सद्यह टपकते हुए जल की शीतलता. ஸோ இங்கே பாட்டியோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா, துப்ளே பத்லேனா ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. அண்ட் அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா, கினாரி ஹீன் அப்படின்னா பார்டர்லெஸ் ஒரு சாரீ, ஒயிட் கலரில் பார்டர்லெஸ் சாரீ கட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களோட முடி வந்து ஒயிட் கலரில். அப்போ தான் அவங்க குளிச்சுட்டு வந்ததுனால தண்ணி ஒழுகிட்டு இருந்தது முடியிலிருந்து. ஆத்தே ஹி உன்னோனே சர் பேட் छुए. ஸோ வந்த உடனே பாட்டிமா என்ன பண்ணாங்க, ஆத்தரோட தலையும் வயிற்றும் டச் பண்ணி பார்த்தாங்க. आंचल की गांठ खोली, किसी अदृश्य शक्तिधारी के चबूतरे की मिट्टी मुंह में डाली, माथे पर लगाई. ஸோ ஆंचल की गांठ அப்படின்னா அவங்க முந்தானியில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே அதில் விபூதி வச்சுருந்தாங்க போல். அதை எடுத்து ஆத்தரோட வாலில் கொஞ்சம் போட்டாங்க அண்ட் நெத்திலையும் தடவி விட்டாங்க. दिन रात चारपाई के पास बैठी रहती, कभी पंखा झलती, कभी जलते हुए हाथ पैर कपड़े से सहलाती, सर पर दालचीनी का लेप करती और 20 बार छू छू कर ज्वर का अनुमान करती. ஸோ நைட்டும் பகலுமா வந்து இந்த பாட்டி கட்டில் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து விசிறிட்டு இருப்பாங்க அண்ட் சம்டைம்ஸ் தொட்டு பார்த்து ஜுரம் குறைஞ்சுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் தலையில் தால்ச்சீனிக்கா லேப் அப்படின்னா பட்டை லவங்கோட பேஸ்ட், அதை தடவி விடுவாங்க நெத்தியில். அண்ட் அடிக்கடிக்கும் தொட்டு பார்ப்பாங்க,
ज्वरम कुறைஞ்சிச்சா இல்லையான்னு. हांडी में पानी आया कि नहीं, उसे पीपल की छाल से छोंका कि नहीं, खिचड़ी में मूंग की दाल एकदम मिल तो गई है, कोई बीमार के घर में सीधे बाहर से आकर तो नहीं चला गया, आदि लाखों प्रश्न पूछ कर घर वालों को परेशान कर देती. ஸோ இதை தவிர பாட்டி வந்து எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொம்பில் வந்து தண்ணி எடுத்து வந்து வச்சாங்களா இல்லையா, இல்லை வந்து ஸோ கஞ்சி குடிக்கும் போது அதில் பருப்பு வந்து நல்லா குழஞ்சிருச்சா இல்லையா, இல்லை உடம்பு சரியில்லாத உங்கள் வீட்டில் வந்து யாராச்சும் வெளியிலேருந்து வந்தாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டு வீட்டில் இருக்கிறவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாட்டி. दादी माँ को गवई गांव की 50 किस्म की दवाइयों के नाम याद थे. ஸோ பாட்டிமாக்கு வந்து ஊரில் கிடைக்கிற நாட்டு மருந்துகள் இருக்குல்ல, அதோட பேர் வந்து 50 விதமான மருந்துகளோட பேர் அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது. गांव में कोई बीमार होता उसके पास पहुंचती और वहाँ भी वही काम, हाथ छूना, माथा छूना, पेट छूना. ஸோ ஊரில் வந்து யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா பாட்டிமா அங்கேயும் போயிடுவாங்க. அங்கேயும் அதே தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கையை தொட்டு பார்ப்பாங்க, நெத்தி தொட்டு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வயிறு தொட்டு பார்ப்பாங்க. फिर भूत से लेकर मलेरिया, सरसाम, निमोनिया तक का अनुमान विश्वास के साथ सुनाती. அதுக்கப்புறம் அவங்க பாட்டிமா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க பார்த்தோன்னே வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்கா, இல்லை மலேரியாவா, இல்லை நிமோனியாவா, எந்த மாதிரி வியாதி அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. महामारी और विशुचिका के दिनों में रोज सवेरे उठकर स्नान के बाद लवंग और गुड़ मिश्रित जलधार, गुग्गल और धूप. மகாமாரின்றது எபிடமிக் அண்ட் விஷுச்சிக்கான்றது காலரா. ஸோ இந்த மாதிரி எபிடமிக் இந்த காலரா ஊருக்குள்ளே பரவுச்சுன்னா அப்போ பாட்டிமா வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்ச உடனே லவங்கம் அதுக்கப்புறம் வெல்லம் தண்ணி குடிப்பாங்க. அண்ட் வீட்டு ஃபுல்லாக புகை போடுவாங்க. என்னென்னா சாம்பிராணி. அண்ட் குக்கல்ன்றது என்னென்னா ஒரு பிளான்ட் ப்ராடக்ட். ஸோ மரத்தில் வர கம்மும் இருக்கும் இல்லையா, அதை வந்து எரிய வைப்பாங்க, புகை போடுவாங்க. ஸோ அப்படி போட்டால் ஏர் வந்து க்ளீன் ஆகிடும். அதனால பாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. सफाई कोई उनसे सीख ले, दवा में देर होती, मिश्री या शहद खत्म हो जाता, चादर या गिलाफ नहीं बदले जाते तो वे जैसे पागल हो जाती. ஸோ பாட்டிமா வந்து ரொம்ப கிளென்லினஸ் ஃப்ரீக். ஸோ கிளென்லினஸ்ன்றது என்னன்னா அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அவங்க ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. மருந்து கொண்டு வரத்துல லேட் ஆயிடுச்சோ, இல்லை வீட்டில் வந்து இந்த ஆயுர்வேதிக் மருந்து செய்கிறதுக்காக வீட்டில் தேன் காலி ஆயிடுச்சுன்னா, இல்லை வந்து பெட்ஷீட்டோ அண்ட் பில்லோ கவர்ஸ் எல்லாம் மாற்றலைன்னா அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கணும். புகார் तो मुझे अब भी आता है, नौकर पानी दे जाता है, मेस महाराज अपने मन से पकाकर खिचड़ी या साबू. ஆத்தர் என்ன யோசிச்சு பார்க்குறான்னா, எனக்கு இப்பயும் தான் ஃபீவர் வருது. ஸோ எனக்கு ஃபீவர் வரும்போது வீட்டில் இருக்கிற மெய்ட் வந்து சர்வெண்ட் எனக்கு தண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக டைமுக்கு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குக் இருப்பாங்க இல்லையா, செஃப், அவங்களும் வந்து எனக்கு வந்து கஞ்சியோ இல்லை வந்து जवर्सी उपमा எல்லாமே கரெக்டாக டைமுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. डॉक्टर साहब आकर नाड़ी देख जाते हैं और कोकेन मिक्सचर की शीशी की तिताई के डर से बुखार भाग भी जाता है, पर न जाने क्यों ऐसे बुखार को बुलाने का जी नहीं होता. ஸோ டாக்டரும் வந்து என்னை எக்ஸாமின் பண்ணி மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. நான் மருந்து சாப்பிட்ற பயத்துலேயே வந்து எனக்கு ஃபீவரும் போயிடும். ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு ஃபீவர் வந்ததுன்னா பிடிக்கவே மாட்டேங்குது. அதாவது ஆத்தர் என்ன சொல்ல வராரான்னா, இங்கே சின்ன வயசில் வந்து நமக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா பாட்டி நம்மளை எவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீவரும் இப்போ வர ஃபீவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. किशन भैया की शादी ठीक हुई, दादी माँ के उत्साह और आनंद का क्या कहना, दिन भर गायब रहती. ஸோ கிஷன் பையான்றவர் வந்து ஆத்தரோட கசன் பிரதர். ஸோ அவங்களோட கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. அதனால பாட்டிமா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. உற்சாகனா எக்ஸைட்டட், ஆனந்தனா ஹாப்பி. அண்ட் இந்த கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால வீட்டில் அவங்கள பார்க்கவே முடியாது. எதுனா ஒரு வேலையில் அவங்க பிஸியாகவே இருப்பாங்க. सारा घर जैसे उन्होंने सिर पर उठा लिया हो, पड़ोसी ने आती, बहुत बुलाने पर दादी माँ आती. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் வந்து அவங்க தலைமையில அவங்க தூக்கி போட்டுக்கிட்டாங்க. படோசினேனா நெய்பர்ஸ், பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வருவாங்க. அண்ட் அவங்கள கூப்பிடுவாங்க. இருந்தாலும் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக வர மாட்டாங்க. ரொம்ப திரும்ப கூப்பிட்ட பிறகு பாட்டிமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, बहन बुरा न मानना, कार परोजन का घर ठहरा, एक काम अपने हाथ से न करूँ तो होने वाला नहीं. ஸோ பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் கிட்ட பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, தப்பாக நினைக்காதீங்கம்மா,
கல்யாண வீடு, அதனால நிறைய வேலை இருக்கும், நான் அந்த வேலையை வந்து ஏன் கையால் பண்ணலன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. जाने को यूं सभी जानते थे कि दादी माँ कुछ नहीं करती, पर किसी काम में उनकी अनुपस्थिति वस्तुतः विलंब का कारण बन जाती. ஸோ அங்கே இருக்கிற லேடிஸ்க்குமே தெரியும் வந்து பாட்டிமா வந்து அங்கே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களோட ஆப்சஸ் வந்து கண்டிப்பாக அந்த வேலையை டிலே ஆகிறதுக்கு ஒரு காரணமாயிடும். அதாவது பாட்டிமா இல்லைன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது. अनुपस्थिति அப்படின்னா ஆப்சன்ஸ். उन्हीं दिनों की बात है, एक दिन दोपहर को मैं घर लौटा. ஸோ அந்த நாட்களில் தான், அதாவது கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் நான் மதியத்தில், दोपहरனா ஆஃப்டர்நூனுக்கு நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். बाहरी निक्सार में दादी माँ किसी पर बिगड़ रही थी. ஸோ நிக்சார்னா பின்வாசல். ஸோ வெளியே பின்வாசலில் பாட்டிமா வந்து யாரையோ திட்டிகிட்டு இருந்தாங்க. பிகட் ரஹித்தின்னா கோவப்பட்டுட்டு இருந்தாங்க, திட்டிகிட்டு இருந்தாங்க. देखा पास के कोने में दुबकी रामी की चाची खड़ी है. ஸோ அப்போ ஆத்தர் என்ன பார்க்குறாருன்னா, அங்கே ஓரத்தில் துப்கி ராமின்றவங்களோட சாச்சி, அதாவது சித்தி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. सोना होगा धन्नो, रुपये में सूद के आज दे दे, तेरी आँख में तो शर्म है नहीं. ஸோ பாட்டிமா வந்து அந்த லேடியை திட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, நீ என்கிட்ட வாங்கின கடத்தோட வட்டி இன்னைக்கு கொடுத்து தான் ஆகணும், உனக்கு வெக்கம் இருக்கா இல்லையா? ஷரம்னா வெக்கம், உன் கண்ணில் கொஞ்சமாச்சும் வெக்கம் இருக்கா இல்லையா? मांगने के समय कैसे आई थी, पैरों पर नाक रगड़ती फिरी, किसी ने एक पाई भी न दी. ஸோ வாங்கும் போது நீ எப்படி கேட்க வந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? காலில் விழுந்து நீ எல்லார்கிட்டையும் காசு கேட்டேன், ஆனால் யாருமே உனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல. अब लगी है आजकल करने, फसल में दूंगी, अब क्या तेरी खातिर दूसरी फसल कटेगी. அண்ட் நீ என்னடானா இப்போ என்ன சொல்கிறேன்னா, அறுவடை முடிஞ்சிட்டு பிறகு நான் தரேன், உனக்காக திரும்ப ஒரு அறுவடை நடக்குமா இந்த வருஷம்? அதாவது அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு, அந்த வருஷத்தோட ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அந்த லேடி இன்னும் பாட்டிமா காசு தரல. அதனால பாட்டிமா வந்து அந்த லேடி மேலே கோவப்படுறாங்க.